ஹாமி ஹன்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாஃபியாஸ் ஒய்ஃப். ஸோ நிறைய பேர் டெலகிராமோட லிங்க் கேட்டிங்க, அது பயோவில் இருக்குடா, மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ ரேபிட் ஃபிக்ஸில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எஃப்எஃப் வரும். அது வரைக்கும் எல்லாமே டெலகிராமில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க. சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் இல்லைடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே பார்த்துக்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் அப்படியே ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் ஒயிட் கலர் ரோசஸ் வச்ச ஒரு பொக்கெட்டோட அப்படியே அந்த வென்யூவில் நடந்து வந்துட்டுருப்பேங்க. அண்ட் இந்த மேரேஜில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் ஒருத்தர் முன்னாடி நம்ம கெத்தாக வாழ்ந்து காட்டணும்னு நினைப்போம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ இந்த மேரேஜே பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஸ்மைலோட அப்படியே ஸ்டேஜுக்கு வரீங்க. ஆல்ரெடி உங்களோட க்ரூம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் நீங்கள் ஸ்மைலோட மேலே வந்துட்டு அவர் உங்களுக்கு கை கொடுத்து அப்படியே ஸ்டேஜுக்கு வர ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் பின்னாடி திரும்பி ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் சீட்டில் கெத்தாக ஒருத்தர் உட்காந்துட்ருப்பான். அவனை அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு வரீங்க. பாஸ், என்னடா இன்னைக்கு மேடம் கொஞ்சம் அழகாக இருக்காங்க பாஸ். அவள் எப்போவுமே அழகாக தாண்டா இருப்பா. அம்மாடியோ அந்த உங்களுக்கா பாஸ்? அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ மேரேஜ் விஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் இப்போ மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கல்யாணத்தில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருப்பார். அண்ட் எல்லோரும் ஸ்மைலிங் ஃபேஸோட தான் ஸ்டேஜை பார்த்துட்டு இருப்பாங்க, உங்கள் அப்பா அம்மாவை தவிர. அண்ட் இன்க்ளூடிங் உங்களோட யங்கர் பிரதர். அண்ட் நீங்கள் அப்படியே எல்லோரையும் பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மாவை ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிட்டு இந்த பக்கம் திரும்புகிறீங்க. மாப்பிள்ளை கையை தூக்கிட்டு இருப்பான். என்ன ஏதாவது கேட்கணுமா? எதுக்கு கை தூக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஸ்டைலாக உட்காந்துருக்கிறவனை பார்ப்பான். அவன் ஷர்ட்டில் இருந்த அந்த கூலிங் கிளாஸ் எடுத்து அப்படியே அவன் கண்ணில் போட்டுட்டு அவங்கள அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பான். என்னையா சொல்கிற? உனக்கு சம்மதமாக கேட்டு தானே மேரேஜ் வரைக்கும் வந்தோம், இப்போ என்ன பிடிக்கலன்ற அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ பிடிச்சது மேடம், இப்போ பிடிக்கல. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வரட்டா ஃபாதர், தேங்க்யூ. ஏ வந்த வேலை முடிஞ்சது, இப்போ போகலாம். உங்கள் அப்பா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அவங்கிட்ட வந்து மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு தான் போகணும், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மாமா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஸ்டைலாக வெளியே நடந்து போவான். நீங்கள் ஜேகே யார் அது செல்லத்தோட வயசை மிமிக்ரி பண்ணுறது? நீங்கள் அப்படியே உங்கள் பிக் ஸ்கர்ட்டை அப்படியே பிடிச்சிட்டு கீழே ஃபாஸ்ட்டாக இறங்கி நடந்து வரீங்க அவனை பார்த்துட்டு. ஓ, செல்ல குட்டி தான் கூப்பிட்டுருக்காடா. நீ பேசலாம். உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை தான் நினச்சிட்டு இருக்க. விளையாடாத ஜேகே. உன்னை யார் இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணது? நான் ஒன்றும் உன்னை கூப்பிடலையே. நம்ம ஏரியா வண்டை நடக்குது, நான் இல்லாமல் இப்படி சொல்லும். அதான் வந்துட்டேன். சும்மா சமாளிக்காத ஜேகே, உண்மை சொல்லு. இப்போ இங்கே எந்த டைமில் கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு யார் சொன்னது? அவன் அப்படியே லைட்டாக சைடில் சாஞ்சிட்டு பின்னாடி இருக்கிற உங்கள் அப்பாவை பார்த்து கையெடுத்து மேலே வச்சு கும்பிட்டுட்டு, மாமா மாப்பிள்ள கூப்பிட்டதுக்கு நன்றி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு அவங்கள பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். அண்ட் எங்கள் வீட்டுக்கு போனதுமே, ஏன்பா நீங்கள் எனக்கு அப்பாவா இல்லை அவனுக்கா? ஏம்மா நீ கூட சொல்லக்கூடாதா உன் புருஷன்கிட்ட? உங்களுக்கும் அவனுக்கும் எனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் கூட இருந்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவன்கிட்ட மாட்டி வர்றீங்க. இல்லைம்மா, ஓ நல்லதுக்கு தான். பேசாதம்மா பேசாத. என்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியும், ஆனால் என் ஃபேமிலியே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏம்மா, சின்ன வயசில் நடந்த டெடிபியர் சண்டைக்கெல்லாம் அம்மா கல்யாணம் வேணான்னு சொல்லுவேன். அப்பா அவ்வளோதான், நான் திரும்பவும் சொல்கிறேன், அது ஒன்றும் டெடிபியர் சண்டை கிடையாது. அவன் உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறான். அதான் பெத்த பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாரோ ஒருத்தன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த ஒரு தடவை அப்பாவை. ஒரு தடவையா? ஃபர்ஸ்ட் டைம் தோ அவன், ரெண்டாவது உங்கள் ஒய்ஃப், இப்போ நீங்கள். இது எனக்கு 4வது கல்யாணம்ப்பா. அப்படி சொல்லக்கூடாதுமா, 4வதா கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லணும். நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்களுக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்,
ஆனால் அவனுக்கு அவருக்கு என்னம்மா? அ, சொல்லுமா. அப்படின்னு நீங்கள் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் புலம்பிட்டு. நீங்கள் பேசுகிற எல்லா விஷயத்தையுமே அவங்க அங்கே ஃபன்னியாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அக்கா, மாமா ரொம்ப நல்லவருக்கா. என்ன நல்லவ? உனக்கு பைக்கு, சாக்லேட்டு, அப்புறம் பாக்கெட் மணிலாம் கொடுத்தானா நல்லவனாவன்? ம், ரொம்ப நல்லா இருக்குடா. உனக்கு நானும் தானே பாக்கெட் மணி கொடுக்குறேன். எனக்கு என்னைக்காவது சப்போர்ட் பண்ணியிருப்பியா? ம். உங்ககிட்டலாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தெளிவாக தெரியுது. இந்த காரில் வாங்கி அந்த காரில் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ம், அப்படியே இருந்துக்கோங்கப்பா, அப்படியே இருந்துக்கோங்க. ம், அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. மாப்பிள்ள, கேட்டிங்களா மாப்பிள்ள அவ பேசுறத? என் பொண்டாட்டி என்னம்மா பேசுகிறா, ஒன்று என்கிட்ட தான் பேச மாட்டேங்கிறா. அது சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? மாமா, இப்போ நீ ஊன்னு சொல்லு, இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு என் பொண்ணு சம்மதிக்கணுமே மாப்பிள்ள. அதானே. ஆமாம் மாப்பிள்ள, அப்படி டெடிபியர் சண்டை தான் உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா வேறு என்ன தான் நடந்தது? ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க? சின்ன வயசில் வீட்டு பக்கத்தில் ஸ்டெஃபின்னு ஒரு பொண்ணு இருந்து தெரியுமா? ஆமாம் மாப்பிள்ள, ஒரு நாள் நாங்கள் பார்க்கில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த புள்ள ஒரு சாக்லேட் கொண்டு வந்தது. சரி, உனக்கு இந்த சாக்லேட் வேணுமா இல்லை என் கையில் இருக்கிற டெடிபியர் வேணுமான்னு உன் பொண்ணு கேட்டா. ஐயே, சரி, சாக்லேட் வேறு பெரிய சாக்லேட்டு. சாக்லேட் ஆசையில் சாக்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டேன். அதான். அடச்சை, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளை ம், உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அவகிட்ட போய் பேசுகிற மாதிரி? இல்லை, எது வந்தாலும் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நீங்களே டீல் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. நான் ஃபோனை வைக்கிறேன். எங்கடி, அவன் தான் காலை வாரிட்டான்னு சொல்கிறேனே. கடைசி நிமிஷம் ரிங்கை போட்டிருந்தானா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? மிஸ் பண்ணிட்டான். ஆனால் நான் அவ்வளோ ஈஸியில் விட மாட்டேன். நீ பாரு. ஐயோ அடியே, மணி என்னாவதுன்னு பாரு. இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்கிற. அப்போது நான் பேசுறதை நீ கேட்க மாட்டியா? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. இடையில தூங்கிட்டேன்னா கோச்சிக்க கூடாது, அவ்வளோதான். எனக்கு தூக்கமாக வருதுடி. சரி வச்சுட்டு போ, நானும் போய் தூங்குறேன். எனக்கும் தூக்கம் வருது. ஆமாம் தாயே. சரி ஓகே, நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். குட் நைட். உடனே ஓடிட்டா பாரு. ம், இது என்ன? ஆனால் ஜேகே ஒரு சைடு பாட்டு போட்டு நல்லா டிஜே வைப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அமுச்சு விட்றான். இவனை உன்னை பார்த்துக்கிறேன்டா ஒரு நாள். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. வாமா, சாப்பிட்றியா? அம்மாடி, கொஞ்சம் சட்னி ஊற்று. ம். அப்பா, நான் உங்கள் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னம்மா சொன்ன? அப்பாவுக்கு புற போயிடுச்சு அப்படின்னு உங்களை ஃபன்னாக டீஸ் பண்ணுவார். என்னங்க, அவ ஜேகே மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சூப்பர்க்கா, கங்க்ராட்ஸ். ம், சாரி. அவனை கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லுங்க. மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, வர சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு க்யூட் ரிவெஞ்ச் தான். அண்ட் நீங்கள் கிச்சனுக்குள்ளே இருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட்ஸை அவ்வளோ சாப்பிட்றதுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியும்னு எனக்கு இப்போதாம்மா தெரியும். சும்மா ரெடி, இதெல்லாம் மாப்பிள்ளை விரும்பி சாப்பிடுவார். உன் பொண்ணு என்ன சாப்பிடுவான்னு உனக்கு தெரியுமா? சும்மா என் வேலையை கெடுக்காம போடி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அதில் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டே வெளியே வரீங்க. அங்கேருந்து பார்த்தா உங்கள் வீட்டு வாசல் நல்லாவே தெரியும். ஜெக்கி அப்படியே உள்ளே வரான் அவனோட பாடி கார்ட்ஸோட. அவன் அப்படியே ரொமான்டிக்காக உங்களை உள்ளே வரும்போதே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வருவான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருப்பீங்க. அவனும் இதெல்லாம் உங்களை பார்த்துட்டே வந்து சோஃபாவில் உட்காருவான். பின்னாடியே நின்னா அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்கிறது, திரும்பி பார்த்து கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அவன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. மாப்பிள்ள, கல்யாணத்தை இந்த வாரத்திலே வச்சிடலாம்ல? என் பொண்டாட்டி சொன்னா நாளைக்கே வச்சிடலாம். அவ்வளோ ஆசையா? அவ்வளோ லவ். அப்படியே நீங்கள் கண்ணை ரோல் பண்ணிட்டு அப்படியே க்யூட்டாக திரும்பிக்கிறீங்க. ஆனால் உங்களை தான் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். இன்னும் 2 நாளில் நாள் நல்லா இருக்கு, அன்றைக்கே கல்யாணத்தை வச்சுருவோம். எனக்கு ஓகே, என் பொண்டாட்டிக்கு ஓகேவா?
நீங்கள் அப்போ தான் அவனை பார்த்து திரும்பிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ம், ஓகே ஓகே. அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. சிரிக்கலாமே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் சிரிக்கிறதா இல்லை கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறதா? ரெண்டும் தான். நீ நினச்சது தான் உனக்கு நடந்துருச்சுல்ல. போ, ரொம்ப சந்தோஷமா இரு போ. இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருப்பேன். என்னை என் பொண்டாட்டி என் மகாராணி என் பேலஸ்க்கு வர போகிறல்ல, ரொம்ப ஜாலியாக இருப்பேன். அப்படின்னு உங்களை ரொமான்டிக்காக பார்த்து சொல்லுவான். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் உங்களை ரொம்ப கேர் பண்ணிப்பான்னு. மகாராணி என்ன அதை விட ரொம்ப கேர் பண்ணிப்பானே தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் அந்த சாக்லேட் அக்செப்ட் பண்ணதை மட்டும் உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் ஒரு மாஃபியான்றதால வீடு செம்ம கிராண்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்க போகும்போது தான் இது எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ம், பரவாயில்லையே, வீடு ரொம்ப நல்லா இருக்குது. என் பிரின்சஸ்க்கு பிடிச்சா எனக்கு அதுவே போதும். ரொம்ப ஐஸ் வைக்கிற. உருக மாட்டியே. அண்ட் நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே எகேன் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மேரேஜ். 2 பேரும் மோதிரத்தை மாற்றிக்கோங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக உங்களை கேர் பண்ணிக்க போகிறேன்ற ஹாப்பினஸில் அப்படியே ரிங்கு போடுறான். அண்ட் நீங்களும் அவனை ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்து அவனுக்கும் ரிங் போடுறீங்க. அண்ட் அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுவான். என்ன, உன்னோட சைல்ட்ஹுட் லவர் வந்திருப்பா போல இருக்கு. மேரேஜுக்கு நீ இன்வைட் பண்ணியா? ஸ்டெஃபியை கேட்குறியா? எச்சலோ, அது ஒரு சின்ன சாக்லேட் சண்டடி. இப்போ வரையும் அதையே பிடிச்சி தொங்கின்னு இருக்கிற. நான் அப்படி தான். நீ ஏன் அன்றைக்கி டெடி பியரை செலக்ட் பண்ணல? ஏய், அதை கல்யாணத்துக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுட்டியே, அதெல்லாம் சரியாக போயிடுச்சு. எதுவும் சரியாக போகல. இப்போ தெரியும் பாரு. ஸோ எல்லோரும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டெஃபிங்கிற பொண்ணும் வரும். பாரு உன் முன்னாள் காதலி. செல்லம், அப்போ இப்போ எப்போ நீ மட்டும்தான் எனக்கு செல்லம். மறுபடியும் சொல்ல, இந்த ஐஸ் கட்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோ, இங்கே என்கிட்ட தூவாத. இவளை எப்படி சமாதானம் பண்ணுறதோ. ஹாய் ஸ்டெஃபி, எப்படி இருக்க? ஐம் ஃபைன். ஹவ் யூ டூயிங்? வெரி ஹாப்பி. இல்லைடா புருஷா. இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? சாக்லேட்டா? ஏய், ஏன்டி மரியாதையா அந்த கிஃப்டை மட்டும் தனியாக வைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது பண்ண மவன்னு அப்புறம் தெரியும்டி நான் யாருன்னு. நீ எப்படி மறுநாளும் க்யூட்டாக தான் இருக்க. என் க்யூட்டு பொண்டாட்டி. சிப்ப. ஸோ அந்த சேம் டே நைட் ஓ, என்ன ஒரு நைட்டு. அப்படி நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவான். அந்த ரூம் ஃபுல்லாக கிஃப்ட் பாக்ஸாக இருக்கும். நீங்கள் அவன் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸை தேடிட்டு எல்லா ரூமையும் 2 பண்ணி வச்சுருப்பீங்க. ஏய், ரெடி பண்ணி வச்சிருக்க? அவ கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் மிஸ்ஸிங். எங்கடா, எங்கே எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கேன்? கடவுளே. ஏய், அதை வச்சு நான் வீடாடி கட்ட போகிறேன். எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு நடுவில் உனக்கு எனக்கு கல்யாணம் இருக்குது. இப்போ போய் அந்த 1ஆம் கிளாஸ் கிஃப்டை தேடிட்டு உட்காந்துட்ருக்க. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஓ, எனக்கு வேணும் ரெஸ்ட்டு. சரி இரு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நான் தேடினேன், அது என் கண்ணிலே படலை. தேடு, எடு, இப்போவே வேணும் எனக்கு. அப்படியே நீங்கள் பெட்டில் கையை கட்டிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அவனை பார்த்துட்டு இருப்பீங்க. தோறுக்கே அதானே, நீ பார்த்தா உடனே உன் கண்ணில் மாட்டிடுமே. குடு 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 குடு. எம்எல் இருக்கிற லெவலில் தானே இவ்வளோ ஜெலஸ் ஆகுற. ஆசைதான். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சாக்லேட் மட்டும் இருக்கட்டுமே, அப்புறம் உனக்கு தனியாக இருக்கு ராஜா, இரு. அப்படின்னு நீங்கள் க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ கோவமாக பேசினாலும் அவன் உங்களை ரொம்ப ரொமான்டிக்காக ரசித்து தான் பார்த்துட்டு இருப்பான். அண்ட் நீங்கள் அப்படியே 2 பேருக்கும் நடுவில் வச்சுட்டு அந்த கிஃப்ட்டை ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த உங்கள் ஃபேஸை அப்படியே ஆஃப் ஆகிடும். அவன் அப்படியே கீழே நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு அந்த கிஃப்ட்டை பார்ப்பான். என்னடா அது? அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நடுவில் ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். அண்ட் 2 சைடும் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் அவளோட ஃபேமிலி இருக்கும். அண்ட் ரைட் சைட் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் அந்த கிளாக்குக்கு பின் பாயிண்ட்டுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எழுதியிருக்கும். தப்பிச்சிட்டேன். அப்போது நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? எந்த வேலை? இந்த வேலை.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏய், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுடி. காலையிலேருந்து இப்படியே உட்காந்துருக்க. இரு, நான் தான் உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். ம், என்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க நீ? ஒன்றுமே நல்லா இல்லை, எல்லாமே பிளாக்காக இருக்குது. எது நல்லாயிருக்கும்? ம், இது போட்டுக்கோ. இது நீ 6வது தடவை சொல்கிற. நான் 60வது தடவை கூட சொல்லுவேன். ஏன் போட மாட்டியா? என் செல்லம் நீ சொல்லி நான் போடாமல் இருப்பேனா? இரு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்படின்னு வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுவான். நீங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அவன் வெளியே வரும்போது செம்ம கிளாஸியாக இருப்பான். பிளாக் கலர் அவனுக்குன்னு ஃபிட்டான மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் அவனை மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, சைட் அடிக்கிற பொண்டாட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே வா போய் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் இல்லைன்னு க்யூட்டாக அதை மறைச்சதும் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கள பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே வந்துடுவான். ஆனால் நீங்கள் அவன் முன்னாடி போகும்போது அவன் பின்னாடி வரதை தெரிஞ்சு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே போவீங்க. எதுக்கு இவ்வளோ சமைச்சிருக்கீங்க? சார் தான் மேடம் சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைக்க சொல்லி. இது எல்லாத்தையும் என்னால் சாப்பிட முடியுமா? அதுவும் இந்த ஒரு நேரத்துக்கு? யோசிச்சு பாருங்க. மீதியெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. என்னங்க, எடுத்துகிட்டு போங்க. சரிங்க மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமேல் இந்த மாதிரி நிறையெல்லாம் சமைக்காதீங்க. மெனு என்னென்னு நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரிங்க மேடம். அந்த பொண்ணு திரும்பி திரும்பி ஜேகேவை பார்த்துட்டு அவன் ஓகே சொல்கிறானான்னு பார்த்துட்டு தான் உங்ககிட்ட தலையாட்டும். போங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. இங்கே பார், இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெளியே இருக்கிற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ. உத்தரவு மகாராணி. ஏய், டீஸ் பண்ணாத, உட்காந்து சாப்பிடு. அப்படியே ஆகட்டும். டேய், உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு ஊட்டி விடுறியா? சரி உட்காரு. ஸோ நீங்கள் 2 வாய் வச்சுட்டு இப்போ சொல்லு, உனக்கு ஸ்டெஃபி ரொம்ப பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா? இந்த நேரத்தில் அந்த கேள்வி அவசியமாம்மா? எனக்கு அவசியம்டா, இப்போவே சொல்லு. நீ தாம்மா ஃபஸ்ட்டு. நீ தானே என் பொண்டாட்டி. பரவாயில்ல, பொழைச்சிப்ப. அப்படியே நீங்கள் ஊட்டி விடுறீங்க. ஈவினிங் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவ? அப்படின்னு நீங்கள் கையை கட்டிட்டு அவனை பார்த்து க்யூட்டாக கேட்குறீங்க. எத்தனை மணிக்கு வரணும்? வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வா, போதும். நான் அம்மா கூட ஷாப்பிங் போகிறேன், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. பார்த்து போயிட்டு வா. அதான் பின்னாடியே 10 கார் ஃபாலோ பண்ண போகுதுல்ல. அப்புறம் என்ன உனக்கு? நான் எப்படி நிற்கிறேன், எப்படி உட்கார்றேன், என்ன சாப்பிட்றேன், எந்த கடையில் இருக்கேன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு வந்துடும். இதுக்கு மேலே என்ன பார்த்துக்கணும்? அவள் எதுவும் பேசாமல் அப்படியே உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ. லவ் யூ. போ. அவனும் ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிடுவான். அண்ட் காரில் போகும்போது, பஸ் வெளியே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், போயும் மேடம் கிட்ட இப்படி அடங்கிட்டீங்களே. அவள் என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் அவளை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவளை மட்டும். ஸோ அப்படியே ஒரு மீட்டிங் போவான். அங்கே மற்ற மாஃபியாஸ்லாம் இருப்பாங்க. ஸோ டீலிங்கில் இவன் தான் பேசிகிட்டு இருப்பான். அதை கரெக்டாக முடிக்க சொல்லுங்கள், அடுத்து என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னு எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு அப்படியே இந்த ரோலிங் சேரில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிட்டுருப்பான். பஸ் டீலிங் ஓகே ஆயிடுச்சு, அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் டீ அவனோட டேபிளில் வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்துகிட்டு அவன் கேபினுக்கு வந்து அந்த கிளாஸ் டோர் வழியாக வெளியே எட்டி பார்த்துட்டு இருப்பான். அவன் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே சைடில் திரும்பி பார்த்துட்டு அகைன் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறான். அது உங்கள் பேரில் வந்த நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தியா, உனக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பித்ததுமே அவன் ஒரு ரொமான்டிக் ஸ்மைலோட அப்படியே உங்கள் வீடியோவை அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருப்பான். இது சின்ன வயசுலேருந்து உன்னோட ஃபேவரேட்டில், இப்போ தான் கற்றுக்கிட்டேன், இனிமேல் நல்லா சமைப்பேன். அப்புறம் இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில. இது நம்ம சின்ன வயசில் கடையில் வாங்கி சாப்பிடுவோமே, ஞாபகம் இருக்கா? உனக்காக எல்லாமே ரெடியாக இருக்குது, நீ எப்போ வருவ அப்படின்னு க்யூட்டாக கேட்டு வீடியோ அமுச்சு வச்சுருப்பீங்க. அவனுக்கு பார்த்ததுமே செம்ம ஹாப்பி. இருக்கிற மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு மதியம் உங்கள் கூட தான் லஞ்சு சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிவிட்டு
அப்படியே கிளம்பி வந்துடுறான். நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அவன் வரானான்னு பார்த்துட்டே இருப்பீங்க. மணி ஒன்றாச்சு. பொறுப்பாக இருக்கான்னா கொஞ்சமாச்சும். பொண்டாட்டி ஒருத்தி இருக்காளே, சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டுருப்பாளேன்னு கொஞ்சமாச்சும் யோசிக்கிறானா? ஸோ வேலை செய்கிற ஒரு லேடி வந்துட்டு சிரிச்சிட்டு நீங்கள் அவனுக்காக ஆசையாக வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் உள்ளே போயிடுறாங்க. அண்ட் கார் சவுண்டு கேட்கும். நீங்கள் டேபிள் மேலே இருக்கிற அந்த சில்வர் பிளேட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸு உங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாசலில் ஆசையாக போய் நிற்பீங்க. என்ன அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து வருவான். சாரிக்கு ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சா? ரொம்ப பசிக்குது. கை கழுவிட்டு வா. அப்படியே நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பரிமாறிட்டு அவன் சாப்பிட்றத அழகாக பார்த்துட்டு இருப்பீங்க. நீ சாப்பிட்லையா? நான் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. எனக்கு உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்கா? இல்லை, அதில் எதுவும் இல்லை. அப்புறம் வேற என்ன கேட்க போகிற? திடீர்னு எப்படி என்னை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்ட? அது வந்து நான் சொல்லட்டுமா? அப்படின்னு அவன் ஃபோன் எடுத்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அப்படியே டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட அவனுக்கு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பேசினது. ஜேகே, அது வந்து நான் அது நீ பேசினது தானே? முழுசா கேளு. ஜேகே, இது நான் நீங்கள் ஃபோனில் பேச பேச அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவன் நினச்சிருப்பான் நீங்கள் ஒரு நாளில் அவன் லவ்வை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவன் கூட லைஃப் லீட் பண்ணலான்னு ஹாப்பியாக ஓகே சொல்லியிருப்பீங்கன்னு. ஆனால் இது எல்லாமே வெறும் பொய்ன்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டா நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பியா? இல்லை ஜங்குக், அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு அவகிட்ட. என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியல. தேங்க்ஸ் ஃபார் யூர் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜேகே ஜேகே, அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எதுவும் பேசாமல் ரூமுக்கு போயிடுறான். ஏன்னா அந்த இன்சிடெண்ட் நடந்து நெக்ஸ்ட் டே அவன் லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருப்பான். டைனிங் டேபிளில் வச்சுட்டு அக்கா கொஞ்சம் தண்ணி. ஒரு கை வாட்டர் இருக்கிற டம்ளரை நீட்டும். அவன் அப்படியே கையை பார்த்துட்டு அது யாருன்னு தெரிஞ்சதும் ஃபேஸை பார்க்குறான். தண்ணி கேட்டியே? நான் உங்ககிட்ட தானே கேட்டேன். ஏன் நான் கொடுத்தா தண்ணி கூட குடிக்க மாட்டியா? ஜேகே ஜேகே, அவன் பாட்டுக்கு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவான். நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஏண்டி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ உண்மையிலேயே அவனுக்கு பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லை? ப்ளீஸ்மா, நீயும் அதே கேள்வியை கேட்காத. நான் அவன்கிட்ட பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவன் கூட இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. அது மட்டும் இல்லைம்மா, எனக்கு அவனை முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஈகோ. அதனால தான் எவ்வளோ நாள் அவன் கூட வாழ வேண்டிய வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேம்மா. அவன் கூட உண்மையாக தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இந்த நேரத்தில் போய் இப்படி. அப்போது நீ தான் மாப்பிள்ளைக்கிட்ட பேசணும். எங்கம்மா, அவன் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே. ஏண்டி, 2 பேரும் சண்டை கோழியாக இருந்தப்பவே அவள் தான் எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போனார். உன்னை அவ்வளோ லவ் பண்ணார். உனக்கே நல்லா தெரியும்னு சொல்கிற. உன்கிட்டே அவர் பேசாமல் இருக்க போகிறாரு. முதல்ல நீ போய் அவர்கிட்ட பேசு, புரியுதா? நிச்சயமாக அவர் கேட்பார். அப்படி கேட்கலன்னா அப்புறம் இங்கே வந்து புலம்பு. இப்போ போ. அந்த ஃபைல் எடுங்க. சார், இதை நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே சார். அப்புறம் நிற்கிறீங்க? இல்லை சார், மேடம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க உங்களை பார்க்குறதுக்கு. எந்த மேடம்? நான் ஏறி வர சொல்லி மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக் அவங்க தான் வெயிட் பண்ணுறாங்க சார். ஜேகே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உள்ளே வர சொல்லு. ஓகே சார். மேடம், சார் உங்களை உள்ளே வர சொன்னார். இதுக்கு வந்து ஏன் வரக்கூடாது? இப்போ உனக்கு என்ன பார்க்குறதுக்கும் கூட பிடிக்கலல்ல? ஜேகே,
நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி பேசினது தப்பு தான். நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேனே தவிர மனசாரெல்லாம் நான் சொல்லலை. உனக்கே நல்லா தெரியும், நான் வெளியில் ஒன்று பிடிக்காத மாதிரி நடித்தாலும் நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு. நான் இதெல்லாம் பேசியிருப்பேன், நீ நம்புறியா? அந்த ஃபோனில் இருந்தது உன்னோட வாய்ஸ் தானே? நான் தான் சொல்கிறேன்ல, சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் அப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. அவனுக்கு சிரிப்பே தாங்காது, பல்ல கடிச்சிட்டு சிரிப்பு அடக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். உன்னை விட்டா நான் வேற யாரை லவ் பண்ண போகிறேன்? சின்ன வயசுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என் டெடி பேரை விட்டுட்டு அவள் சாக்லேட் எதுக்கு செலக்ட் பண்ண? அதான், அதனால தான் அப்படி இருந்தேன். நீங்கள் பேசுவீங்க, ஆனால் அவனை பார்த்து உங்களால் பேச முடியாது. பிகாஸ் உங்களோட டியரி ஐஸ். அவனும் உங்களை ரொம்ப க்யூட்டாக ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருப்பான். இவ்வளோ பேசுகிற, பரவாயில்லடி, அழாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறியா? இதை தான் நீ என் மேலே வச்சிருந்த லவ்வா? எப்போ சொல்லுவே என்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு? இதை தான் நீ பார்த்துக்கிறதா? அவன் உங்களை பார்த்தா சிரிச்சிடுவான்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு இருப்பான். பிகாஸ் நீங்கள் பேசுறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அவனுக்கு. சரி, உனக்கு பிடிக்கலல்ல, நான் போகிறேன். அப்படியா? பக்கத்து ரூமில் டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு, சைன் பண்ணிட்டு போ. நான் போகிறேன்னா போன்னு சொல்லிடுவேயா? நீ தானே போகிறேன்னு சொன்ன. போகிறேன்டா, போகிறேன். சைன் தானே பண்ணணும், பண்ணுறேன். அப்படியே நீங்கள் உள்ளே போகிறீங்க. போனால் ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அவன் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நின்று உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் காதுக்குள்ளே ஹாப்பி ஃபர்ஸ்ட் வீக் ஆனிவர்சரி. என்ன? நான் சொன்னது கேட்கலையா? என் மேலே கோபம் இல்லையா? அவன் அப்படியே சிரிச்சிட்டு, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தல, ஓகே க்யூட்டாக இருந்த, ஆனால் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ பேசியிருந்த போகிற சத்தியமாக உனக்கு செட் ஆகலை. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை ஒரு கையில் க்யூட்டாக பிடிச்சிட்டு, இந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு நீ ரிவெஞ்ச் எடுக்க போகிற? சார், எவ்வளோ நேரம் சார் கேக்கே பார்த்துட்ருக்குறது? கொஞ்சம் சீக்கிரம் வந்து வெட்டினீங்கன்னா சாப்பிடுவோம்ல. போ. ஸோ நீங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் கலர் பேப்பர்லாம் அப்படி பறக்கும். அவ்வளோ ஹாப்பியாக கேக் எடுத்து அவனுக்கு ஊட்டுறீங்க. அண்ட் அவனும் அந்த பில்டிங்கோட டவரில் மேலே மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா நல்லா சாரி கட்டிட்டு வந்திருப்பேன்ல. இப்போ என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைதான். சரி, பரவாயில்ல. உனக்கு என் மேலே ஒன்றும் கோவம் இல்லையே? நான் சத்தியமாக விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதுவா, நீ அந்த ஃபோன் காலை ஃபுல்லாக கேட்கலையா? இல்லை. கேட்டிருந்தா உனக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, நான் கேட்கல, நீ சொல்லு. அவன் ஸ்ட்ரைட்டாக பார்த்து உட்காந்துருப்பான். நீங்கள் சைடில் அவன் கையில் அப்படியே சாஞ்சிட்டு அவனுக்கு ரைட் சைட் பார்த்த மாதிரி உட்காந்துருப்பீங்க. நீ ஸ்டெஃபியை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டெஃபியை பார்த்தேன். ஆச்சரியமான விஷயம், கண்டினியூ. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அவனுக்கே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கடி போகிற? அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்ல, அதான். அப்படியே நீங்கள் கல்யாணம் ஸ்டாப் பண்ணதோட வெளியே போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ஐஸ்கிரீம் பார்லரில் உட்காந்துட்ருப்பீங்க. ஏண்டி இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்க? எனக்கு மண்டை செம்ம சூடாக இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் நான் சரியாவேன், அதான். சரிதான். சரி, எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணு. வெயிட்டு. ஸ்டெஃபி மாதிரி இருக்கு. இவள் லண்டன்லேருந்து எப்போ வந்தா? போய் பேசலாமா? நான் ஏன் பேசணும்? இல்லை, பரவாயில்ல, இன்னும் ஜேகே கூட பேசிகிட்டு இருக்காளான்னு தெரிஞ்சுப்போ. ஆர்டர் பண்ணுன்னா எங்கே போகிறவ? இவ வராமல் நம்மளும் சாப்பிட முடியாது, வெயிட் பண்ண வேண்டியதான். ஸ்டெஃபி, ஹாய், எப்படி இருக்க வயன்? நல்லா இருக்கேன். ஆமாம், நான் தானே எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? நான் தான் அந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறேனே, அதான். ஓ, அப்படியா? ஆமாம். அது இருக்கட்டும், நீ என்ன பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிச்ச?
வேற என்ன, உன் முகத்தில் இருக்கிற இந்த க்யூட்டான மச்சம்தான். ஆ ஆமாம். சரி, நீ எப்போ லண்டன்லேருந்து வந்த? நான் வந்து ஒரு 3 days இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் மூலியமாக வந்தேன். நீயும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சாவா? இங்கே பாரு என்னோடய பொண்ணு. ஆ ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஆமாம், இந்த விஷயம் ஜேகேக்கு தெரியுமா? இல்லை, அவனுக்கும் எனக்கும் பெருசாக காண்டாக்ட் இல்லை. நான் இன்னும் அவனை பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கான்? சின்ன வயசில் நம்மளாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்ல. இப்போ பாரு, ஆளாளுக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். அப்படியா? இன்னும் ஒரு 1 வீக்கில் எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் இருக்கு. நீ கண்டிப்பாக வரணும். இன்விடேஷன் நான் உனக்கு அனுப்புகிறேன். ஓ ஷோர், கண்டிப்பாக வரேன். எப்படியும் இங்கே ஒரு 4 வீக்ஸ் இருப்போம். நீ மறக்காமல் இன்விடேஷன் சென்ட் பண்ணு. நான் கண்டிப்பாக வரேன். ஓகே, பாய், நைஸ் டு மீட் யூ. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு திரும்பி வந்திருப்பீங்க. யார் அவ? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அதானே பார்த்தேன். அடி பாவி, அப்போ கல்யாணத்துக்கு நீ தான் அவளை இன்வைட் பண்ணியிருக்க? ஆமாம். அது சரி, 1 வீக்கில் மேரேஜ்னு எப்படி சொன்ன? உனக்கு என் மேலே இருக்கிற லவ்வுக்கு நீ 2 நாள் பொறுக்கிறதே பெரிய விஷயம். இருந்தாலும் பரவாயில்லன்னு 1 வீக்குன்னு சொன்னேன். எப்படியும் நான் ஓகே சொன்னதும் நீ உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவ. அதான் அப்படி சொன்னேன். என்ன தான் எனக்கு அந்த ஜெலஸ் ஃபீல் இருந்திருந்தாலும் உன் மேலே அந்த லவ் எனக்கு போவே இல்லை. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். தேவையே இல்லாத வெட்டியான ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ நாள் நம்ம மேரேஜ் பண்ணிக்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் நிறைய பார்ட்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னு. மிஸ்ஸஸ் மாஃபியா ஒய்ஃப், இதுக்கப்புறம் நீ ஒரு சின்ன சீனை கூட மிஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ லவ் யூ. எனக்கு தெரியும். அவன் அப்படியே விளையாட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசினதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருப்பான். நீ பாரு பிரீத்தி, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு பிரீத்தி. இவ்வளோ நாள் என்னை வெயிட் பண்ண வச்சான்ல. ஜேகே, நான் பாரு, சும்மா இரு. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. ஏய், சும்மா இருன்னு சொல்கிறேன்ல, சும்மா இருடா. அவன் அப்படியே உங்களை மாதிரி பேசி காமிச்சிட்டு இருப்பான். நீங்களும் சிரிச்சிட்டு ஃபன்னியாக பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த டே நைட் உங்களுக்கு எத்தனை அனிவர்சரி வந்தாலும் மறக்கவே மறக்காது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான நைட். 2 பேரும் ஒருத்தர் மனசு விட்டு பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ இது ஒரு ஹாப்பி என்டிங். லைஃப்பில் ஈகோங்கிற பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே அதை ஆஃப் பண்ணிடணும். அதை கண்டினியூ ஆக விட்டோம், அவ்வளோதான். நம்மளால் யார்கிட்டேயும் ட்ரூவாக இருக்கவே முடியாது. நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. 50-50ங்கிறது லைஃப் கிடையாது. 70-30, 30-70 தான் லைஃபு. அவங்க 70 இருக்கும்போது நம்ம 30ஆகவும், நம்ம 70 இருக்கும்போது அவங்க 30ஆகவும் இருந்தால் தான் லைஃப் நல்லா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஹாப்பியான விஷயத்த கூட ஷேர் பண்ணிட்டு இருந்த ஹாப்பினஸோட டடா பாபா சொல்லிக்கிறேன். ரொம்ப வச்சல குட்டீஸ், லவ் யூ சரங்கியன் போகிற ஹியோ.